ஹோட்டல் சாம்பார் மாதிரி வீட்டில் சாம்பார் பண்ணணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு பாதி சிறுபருப்பு பாதி அந்த அளவில் எடுத்துக்கணும். தாளிக்கும்போது கண்டிப்பாக வெந்தயமும் காயப்பொடியும் சேர்த்துக்கணும். காயப்பொடி கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கணும். அப்போ தான் சாம்பார் நல்ல மணம் கொடுக்கும். காய்கறிகளை நிறைய சேர்த்தாலும் அதுக்கு ஒரு தனி டேஸ்ட் உண்டு. சாம்பாரை குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 6 விசிலாவது விடணும். சாம்பார் ரெடியானதுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு துண்டு வெல்லம், ஒரு கைப்பிடி மல்லி இலை போட்டு கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஹோட்டல் சாம்பார் மாதிரியே இந்த சாம்பாரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே இந்த சாம்பார் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். எங்கள் வீட்டில் இன்றைக்கி காலை டிஃபன் இட்லியும் ஹோட்டல் ஸ்டைல் சாம்பாரும் தான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.